இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச்னு ஒருத்தர்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கத்துல இருந்தா கூட ஏஞ்சி வந்து மாசா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அது வேற யாரும் இல்லைங்க, நம்மளோட விராட் கோலி தான். ஸோ த கிங் இஸ் பேக், அனதர் ஃபென்டாஸ்டிக் 100 அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் இன் அ வின்னிங் காஸ். ஸோ கண்டிப்பா நம்ம வந்து விராட் கோலி அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ச் ரெண்டு டீமுக்குமே. இந்தியா பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் வின் பண்ணா செமிஃபைனல் குவாலிஃபை ஆயிடுவாங்க. இந்த மேட்ச் வின் பண்ணதுனால செமிஸ்க்கும் குவாலிஃபை ஆயிட்டாங்க. சூப்பர் நாக், டிபிக்கல் விராட் கோலி ஓடிஐ நாக்னே சொல்லலாம். வெறும் 7 பவுண்டரி தான். அவர் ஆஸ் யூசுவல் அந்த சிங்கிள்ஸ் டபுள்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஆடுவார் பாத்தீங்களா. ஸோ அந்த ஒரு டிபிக்கல் இன்னிங்ஸை பார்த்தோம், ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அவரோட 51st ODI 100 பிளஸ் 82nd இன்டர்நேஷனல் 100 அண்ட் சாம்பியன்ஸ் டிராபி டோர்னமெண்ட்ல இதான் அவரோட மேட் இன் ODI 10. அது மட்டும் இல்லாமல் 14,000 ரன்ஸ் வரை அச்சீவ் பண்ணிருக்காரு ODIல. இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல விராட் கோலி ஒரே சாதனையா படைச்சிட்டு இருந்தாரு தான் சொல்ல முடியும். மக்களே, இந்த ஒரு மேட்சுக்கு முன்னாடி விராட் கோலி எக்ஸ்ட்ராவா 2 hours நெட் பிராக்டிஸ் பண்ணிருக்காருங்க. ஸோ அவர் கூட பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் பிரசன்டேஷன்ல கிளியரா ஒரு விஷயம் பேசினாரு. சம்டைம்ஸ் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றதுல டெஃபினட்டா அதுக்கு பலன் கிடைக்கும்ன்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவா பேசினாரு. ஸோ விராட் கோலி கமிங் இன்டு த ஃபார்ம் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் இந்தியாக்கு. ஸோ விராட் இஸ் கமிங் இன்டு த ஃபார்ம் அட் த ரைட் டைம்னு எனக்கு ஃபீல் ஆகுது.